ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. அனுதினமும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். ஒரு முறை ஆண்டவர் மிகவும் கடினமாய் பேசினார். எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னா, 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்த பின்பு அவரை பின்பற்றுவருடைய கூட்டம் மிகுதியா இருந்தது. அற்புதத்திற்காக அல்ல, அப்பத்தை கொடுத்ததற்காக அவர்கள் பின்தொடர்ந்தார்கள். மக்கள் கூட்டம் அதிகமாக வந்தபோது ஆண்டவர் தான் உபதேசத்துல சற்று கடினம் காண்பித்தார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டவர்கள் என்ன சொன்னால் தெரியுமா, இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்றுவார்கள் என்று அழுத்து கொண்டார்கள். இன்னும் அந்த உபதேசத்தில கடுமையை அவர் ஏற்றினார். இன்னும் ஆழமாய் பேசினார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, யோவான் 6:66, அந்நேரம் முதல் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். நிறைய பேர் பின்வாங்கி போனதுனால ஆண்டவர் தம்முடைய சீசர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்டார். எல்லாருடைய சார்பாக பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொன்னார். வாழ்வு தரும் வாக்குகள் உம்மிடத்தில் உண்டு என்று கத்தோலிக்க திருமறை சொல்கிறது. எங்க போவோம்? யார்கிட்ட போவோம்? நீங்க ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது. ஆகவேதான் இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்று சொல்கிறோம். ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்தால், ஒரு வார்த்தை கிடைத்தால் போதும், அந்த வார்த்தை நம்மை வாழ வைக்கும். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே நடக்கும். அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தைக்கு அத்தனை வல்லமை. பெரிய காற்று இருக்கு பாருங்க, கொடுங்காற்று, கடுங்காற்று, பெருங்காற்று, கீழ்காற்று என்று சொல்லுகிறோமே, கொண்டல் காற்று, எப்படினா வச்சுக்கோங்க, சூறை காற்று, இதெல்லாம் அவர் சொன்னபடி செய்யுமா? அப்படிதான் பைபிள் சொல்லி இருக்கு. சங்கீதத்துல சங்கீதக்காரன் பாடுகிறான், அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே என்று பாடுகிறான். அவ்வளவு வல்லமை. அவர் ஒரு வார்த்தை சொன்ன காற்றும் கடலும் அதை கேட்டு அமைதலா இருந்தது என்று நாம் மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரத்தின் இறுதி பகுதியில வாசிக்கிறோம். காற்றே இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னால் ஒரே நிசப்தம், அமைதியாகிவிட்டது. அத்தனை மகத்துவம் உள்ளவர் நம்முடைய தேவன். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். சரி, இன்றைக்கான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? புத்தி உன்னை பாதுகாக்கும். வசனம் நீதிமொழிகள் புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வாக்கு உங்களுக்கான நான் வாசிக்கின்றேன். நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். புத்தி உன்னை பாதுகாக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். எதனால்? தேவன் அருளுகிற புத்தியினால். புத்தி நம்மை பாதுகாக்கும். சிலர் கத்தியை நம்பி வாழ்கிறார்கள், சிலர் புத்தியை நம்பி வாழ்கிறார்கள். ஆயுதம் ஏந்தினா விடுதலை கிடைக்கும்னு சிலர் நம்புறாங்க. தன்னுடைய புத்தியை மாத்திரம் பயன்படுத்தி விடுதலைக்காக சிலர் போராடுகிறார்கள். ஏன் நம்முடைய இந்திய தேசத்தை பாருங்கள். துப்பாக்கி ஏந்தி போரிட வேண்டும், அப்பொழுதுதான் சுதந்திரம் கிடைக்கும் என்றார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்த இடத்துல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தரந்தாழ்த்தி நான் பேசவில்லை. அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. ஆனால் மற்றொருவர் வெறும் புத்தியை சார்ந்திருந்தார். அகிம்சா வழியில சுதந்திரத்தை அடைய முடியும் நம்பினார். அவர்தான் மகாத்மா காந்தி. 2 பேருடைய பங்களிப்பும் பிரதானமானது. என்ற போதிலும் இந்த தேசத்திற்கு அகிம்சை முறையின்படியே விடுதலையை பெற்றுக் கொடுத்தார் நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தி. அதுபோலவே இந்த ஆவிக்குரிய பாதையில நம்முடைய வாழ்க்கையில நாம் கத்தி எடுக்கணும் அவசியம் இல்லை. புத்தியை கொஞ்சம் பயன்படுத்தினா போதும். புத்தி நம்மை பாதுகாக்குமா? நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்பதுதான் கர்த்தருடைய வாக்கு. ஆண்டவர்களை பாதுகாப்பார். நீங்கள் பாதுகாப்போடு வாழ்வீர்கள். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் எப்போதுமே இருக்கும். சரி, இந்த புத்தி என்ன? புத்தினா என்னங்க? நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சு அறிவில அந்த அறிவு செறிவோடு இருப்பது, நல்ல விவரம் தெரிஞ்சிறபடி இருக்கிறது, விவேகமா நடந்து கொள்றது, சமயோசிதமா பேசுறது, அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட நான் அப்ரோச் பண்றது, அணுகிறது, இதெல்லாமா புத்தி என்றால் அது புத்தி தான். ஆனால் தேவனுடைய பார்வையில, ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல புத்தி என்று சொன்னால் அதற்கு ஏராளமான விவரங்களை அல்லது விளக்கங்களை பரிசுத்த வேதாகமம் தன்னகத்தை கொண்டிருக்கிறது. அதுல ஒரு 7 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புத்தி எப்படி கிடைக்கும்? அது எங்க கிடைக்கும்? ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய், ஐயா எனக்கு ஒரு 2 கிலோ புத்தி கொடுங்கன்னு வாங்க முடியுமா என்ன? அது பணம் இருந்து வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடியதற்கு, அது பணம் கொடுத்து வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடியதற்கு இல்ல. புத்தி என்று சொல்வது அது ஆண்டவரிடத்திலிருந்து இருக்கிறது. ஆகவே அந்த புத்தியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அல்லது புத்தியின் ஊடாக நாம் பாதுகாக்கப்படுவதற்கு நாம கவனிக்க வேண்டிய 7 விடயங்கள். நம்பர் 1, அந்த புத்தி எங்க இருக்குது, அது சுரக்கிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா
ஆண்டவர் தான் புத்திக்கு ஆதாரமே. அவரிடத்தில் தான் அந்த எல்லா புத்தியும் இருக்குது. அதனால நம்முடைய வாழ்க்கையில புத்தி அடையணும்னா அவரை சார்ந்து கொள்வது, அவரை சார்ந்து கொண்டு வாழுகிற போது, அவரோடு கூட இருக்கும்போது அந்த புத்தி வேலை செய்யும். வசனத்தை நீங்கள் முதலாவது பாருங்கள். யோபு புத்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். அவரிடத்துல புத்தி உண்டு என்று யோபு புத்தகத்துல வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டுல நீங்க வாசிங்கன்னு சொன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல யோபு புத்தகம் 12:13 புத்தி அவரிடத்தில் இருப்பதாக இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் புத்தகத்துல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை நாம பார்க்க முடியும். குறிப்பாக இந்த புத்தி அவரிடத்தில் இருக்கிறது என்பதை தெளிவாக ஞானி சாலமோன் குறித்து வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். அதுல என்ன எழுதியிருக்குன்னா, அவரிடத்திலிருந்து அறிவும் புத்தியும் வரும், அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். புத்தி அவரிடத்தான் இருக்குது. அந்த புத்திக்கான ஊற்று, அந்த சோர்ஸ் எங்க இருக்குன்னா கர்த்தருடைய சமூகம் தான். அவரிடத்திலிருந்து அந்த புத்தி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதே புத்தகத்துல வாசிக்கும் போது நீதிமொழிகள் புத்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்துல நானே அந்த புத்தி அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நானே தான் அந்த புத்தி. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மனுஷனையும் பாருங்க, அவன் புத்தியாய் நடந்து கொள்வான். ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் போது நமக்கு அந்த புத்தியை கர்த்தர் கொடுக்கிறார். தாவீதை குறித்து வாசிக்கும் போது அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான். காரணம் என்ன? தேவனோடு அவன் வாசம் செய்தான், தேவனை நன்கு ஆராதித்தான், அவரோடு வாழ்ந்தவன். ஆகவே நீங்கள் ஆண்டவரை எந்த அளவுக்கு சார்ந்து கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு இந்த புத்தி தென்படும், இந்த புத்தி உங்களுக்கு வரும். இந்த புத்தியினாலே நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். நிச்சயமாக கர்த்தர் அந்த ப்ரொடெக்ஷனை உங்களுக்கு கொடுப்பார். அந்த பாதுகாப்பை நீங்கள் அடைவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்வார். ஆண்டவரிடத்துல இந்த புத்தி இருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்று. நாருக்கு தனியா அதற்கு ஒரு மனம் கிடையாது. ஆனால் மனமுள்ள பூவோடு அந்த நார் இணைக்கப்படுகிற போது, அந்த நாரின் மூலமாக அது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு மலராக மாறுகிற போது அந்த மலரினுடைய வாசம் மலரற்ற இந்த நாருக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. அது மாதிரிதான் நமக்கு ஒண்ணு இல்லை, நமக்கு எந்த புத்தியும் கிடையாது. ஆனால் புத்தியினுடைய சோர்ஸ் அவர் தான், புத்தியினுடைய இருப்பிடமே ஆண்டவர் தான். அவரை நாம் சார்ந்து கொள்ளும் போது நமக்கு புத்தி கிடைக்கிறது. சோ கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிற, அவரை தொழுது கொள்ளுகிற மனிதர்கள் நிச்சயமாக அவர்கள் புத்திமான்களாகத்தான் இருப்பார்கள். அந்த புத்தி அவர்களுக்கு கிடைக்கும். அந்த புத்தி அவர்களை பாதுகாக்கும், ப்ரொடெக்ட் பண்ணும். இரண்டாவதாக, புத்தி என்பது கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை. நீங்க எந்த அளவுக்கு அவனுடைய வசனத்தை வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு புத்தி வரும். பிரியமானவர்களே, நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவத்துல கண்டிருக்கிறேன். நான் ஒரு பேதை, ஒன்றும் அறியாதவன், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அதிகமாக படிப்பதற்குரிய வாய்ப்பை இழந்தவன், ஒன்றும் அறியாத பேதையை போல வாழ்ந்த நான் இந்த வேதாகமத்தை வாசித்த போது அந்த வேத வார்த்தைகள் எனக்குள்ள வெளிச்சத்தை கொடுத்தது, எனக்குள்ளே ஒரு விழிப்புணர்வை கொடுத்தது, ஞானத்தை கொடுத்தது, பேசுகிற ஆற்றலை கொடுத்தது. ஆகவே இன்றைக்கு அது நடக்குது பாருங்க. பேதையான மக்களுடைய மனதிற்குள்ளே தெய்வத்தினுடைய வார்த்தை வருகிற போது அந்த புத்தி தானாக வேலை செய்ய துவங்குகிறது. ஆகவே கர்த்தருடைய வசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்கணும். இதற்கு ஆதாரமாக பிரசங்கி புஸ்தகம் 12வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். எழுதின வாக்கியங்கள் செவையும் சத்தியமானவைகள், ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்களைப் போலவும் சங்க தலைவர்களால் அறியப்பட்ட ஆணிகளைப் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மெய்ப்பனால் அளிக்கப்பட்டது. என் மகனே, இவைகளினால் புத்தி அடைவாயாக. அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை, அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. என் மகனை, இவைகளினால் புத்தி அடைவாயாக. எவைகளினால்? அசத்தியமான வசனங்களினால். கர்த்தருடைய வசனம் தான் புத்தியை கொடுக்கிறது, அந்த புத்தியை தருகிறது. அந்த புத்தி தான் அந்த மனுஷனை பாதுகாக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் எப்படி பிரசங்கம் பண்ணினார்? மலை பிரசங்கம் முடியும் போது, அதாவது மத்தேயு நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 24, 25, 26, 27 வசனங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தையின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை அஸ்திபாரம் போட்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒப்பிடப்படுவான். புத்தியில மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை வந்தது, காற்று வீசியது, வெள்ளம் மோதியது, ஆனா அந்த வீடு விழல. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் தன்னுடைய அஸ்திபாரத்தை போட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்கிற மனுஷன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை அஸ்திபாரப்படுத்துகிற புத்தியில மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் கர்த்தர் சொல்றார்.
நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்காம ஒருத்தர் இருந்தான்னா அவனை மணலின் மேல் தன் வீட்டை அசிபாரப்படுத்துகிற புத்தியற்ற மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் அதை சொல்லி அந்த பிரசங்கத்தை நிறைவு செய்கிறார். இப்ப புத்தி உள்ளவன் யார்? எது புத்தி? கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பது, கர்த்தருடைய வசனங்களில் நடப்பது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில பயணப்படுவது, அதுதான் புத்தி. ஆகவே உங்களை பாதுகாக்கிறது தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கும், நம்மை காப்பாற்றும், நம்மை வழிநடத்தும். ஆக நாம் இரண்டாவது சிந்தித்த இந்த வேத வசனத்தை நாம் மிக கவனமாக நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை நல்லா படிச்சு மனசுல பதிய வையுங்கள். உபாகம புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே, பிறகு யோபு புத்தகம் 22வது அதிகாரம் 22வது வசனத்திலே, அதே போல சங்கீத புஸ்தகம் 37-31, 40 சங்கீதம் 8, அதே போல சங்கீதம் 119:11, எசாயா 51:7, இப்படி நிறைய வசனங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். கொலோசையர் 3:16, யாக்கோபு 1:21, இப்படி நிறைய வசனங்கள். எபிரெயர் 8:10, எபிரெயர் 10:16, இப்படி வசனங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றன கேட்டால், இந்த வார்த்தைகளை இருதயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை இருதயத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளப்பட்டால் இந்த வார்த்தை உங்களுக்கு புத்தியை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், அறிவை கொடுக்கும். அப்ப அந்த புத்தியினால நீங்க பாதுகாக்கப்படுவீர்கள். இரண்டாவது. மூன்றாவது என்ன காரியம்னு சொன்னா, முதியோரிடத்துல அந்த புத்தி இருக்குமா? யோபு புத்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனத்துல முதியோரிடத்திலே அந்த புத்தி உண்டு என்று நாம அந்த யோபு புத்தகத்துல வாசிக்கிறோம். இப்ப புத்தியை நாம் பெறுவதற்கு முதியோர்கள், நம்ம விட ரொம்ப சீனியர் இருக்காங்க பாருங்க, மூத்தவங்க, அனுபவசாலிகள், அவங்களோட போய் உட்கார்ந்து அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்கணும். எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, இது புரியல அப்படின்னு கேட்கணும். அவருடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் பழகுவீர்களே ஆனால் இந்த புத்தி வேலை செய்யும். ஒரு கிங்கை பற்றி நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த கிங்கை பற்றி எங்க வேதாகமத்தில் இருக்குன்னு சொன்னா, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல அந்த ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6-9 வரைக்கும். அதாவது இந்த சாலமோன் ராஜா இறந்த பிறகு அவனுடைய மகன் ரெகொபெயாம் ஆட்சிக்கு வருகிறான். அப்போ அவன் பாருங்க, முதியோருடைய ஆலோசனை தள்ளினானா, இளையோருடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டு இளையோருடைய ஆலோசனைப்படி நடந்தான், முதியோருடைய ஆலோசனைகளை தள்ளினான். ஆகவேதான் ராஜ்யபாரம் 2ஆய் பிரிந்தது. யெரொபெயாம் ஒரு பக்கம், ரெகொபெயாம் ஒரு பக்கம். 2 கோத்திரத்தை ஆட்சி செய்யக்கூடிய மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டான் ரெகொபெயாம். காரணம் என்ன? முதியோருடைய ஆலோசனைப்படி நடக்கவில்லை, முதியோர் சொற்படி நடக்கவில்லை. இன்னும் கூட பாருங்கள், இந்த நாட்களில நிறைய அரசாட்சி நடக்குது. பிரதமர்கள் வருகிறார்கள், ஜனாதிபதி வருகிறார்கள். அவங்களுக்கு பின்னாடி சரியான புத்தியுள்ள ஒரு அதிகாரி இருந்தாதான் தேசம் சுபிட்சம் பெறும், தேசம் ஆசீர்வதிக்கப்படும். புத்தியுள்ளவர்கள் தேவை, அறிவில் நிறைந்தவர்கள் தேவை. முதியோருடைய ஆலோசனைய நாம பெற்றுக்கொள்ளணும். அவங்களோட ஒரு ஃபெலோஷிப் நமக்கு வேணும், அவங்களோட ஒரு ஐக்கியம் கொள்ளணும். முதியோருடைய அவங்களுடைய வாழ்க்கையோடு நமக்கு ஒரு ஐக்கியம் வேணும். 4வதாக, தகப்பனிடத்துல புத்தி இருக்குது. நம்ம வளர்ச்சி அடையும் பொழுது அப்பா என்ன சொல்றாரு, அப்பாவுடைய ஒப்பீனியன் என்ன, இந்த காரியத்தை குறித்து அப்பா என்ன சொல்றாங்க, அவருடைய ஆலோசனை என்னன்னு கேட்கணும். அப்பாவினிடத்துல புத்தி இருக்குது. தகப்பனிடத்துல புத்தியை பெறும்படி நாடுவது. குறிப்பாக இந்த வார்த்தைகளை வாலிப பிள்ளைங்க கேட்டுக்கொண்டிருந்தா உங்களுடைய அப்பாட்ட புத்திமதி கேளுங்கள். உங்க சொந்த தகப்பன், அவர் தான் சரியா நடத்த முடியும். இது அவசியம், இது அவசியம் இல்லை என்று சொல்ல முடியும். ஒருவேளை அவர் சொல்லக்கூடிய புத்திமதினால் தோற்று போனாலும் நஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். தகப்பனுடைய சொல்லை கேட்டு அவருடைய புத்தியை கேட்டு நீங்கள் அது உங்களை பாதுகாக்கும், அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். இது தகப்பனை பற்றி வாசிக்கும் போது நீதிமொழிகள் 1:8 தகப்பன் புத்தியை கேள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல தகப்பன் புத்திய கவனிக்கணும்னு சொல்லி இருக்கு. மூடனா இருக்கிறவன் தகப்பனுடைய புத்தியை அலட்சியப்படுத்துவானா. இது எங்க இருக்குன்னா நீதிமொழிகள் 15:5 இது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தகப்பனிடத்துல புத்தி இருக்குது. சோ புத்தி உங்களை பாதுகாக்கணும்னா தகப்பன்மார கனம் பண்ணுங்க, தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க. அதனால உங்களுக்கு ஒரு பிளெஸிங் இருக்கு, அதனால உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அதை நீங்க மறந்துடக்கூடாது. அதாவது யூத பாரம்பரியத்தின்படி 6 வயசு வரைக்கும் தாய் இந்த குழந்தைய வளர்க்கணுமா. 6 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள இந்த தகப்பன் ஒவ்வொரு யூத குழந்தையும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்குது.
12 வயசுக்குள்ள ஒவ்வொரு யூத தகப்பனும் இந்த பைபிள் இருக்கக்கூடிய பழைய பிரமாணம் தோரா இருக்கு பாருங்க, அதை தன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் மனப்படமா சொல்லி கொடுத்துடணும். சின்ன வயதிலேயே அவருடைய தேவையான புத்திமதிகள் எல்லாம் தகப்பன் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு கட்டாயம், ஒரு கடமை அவர்களுக்கு இருக்கிறது. அதனால தகப்பன்மாரை அலட்சியப்படுத்திடக்கூடாது. தகப்பனை நீங்கள் நேசித்து அவருக்கு ஒபே பண்ணி அவரிடத்திலிருந்து புத்திமதிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும், உங்களை காப்பாற்றும். அப்பா என்ன சொல்றாரு அதை யோசிக்கணும். அப்பா என்ன சொல்றாரு பத்தி அதை யோசிங்களேன். புத்திமதி என்பது நாம் புத்தகங்களை வாசித்து கற்றுக்கொள்வதல்ல. நான் முதல்ல வாசித்து போது அந்த புத்தி தேவனிடத்தில் இருக்குது, 2வது தேவ வார்த்தையில் இருக்குது, 3வது முதியோரிடத்துல அந்த புத்தி இருக்குது, 4வது நம் தகப்பன்மாரிடத்தில் இருக்குது, 5வதாக நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஆலோசகர், போதகர், மேய்ப்பர், ஆவிக்குரிய வழிகாட்டி இருக்காங்க பாருங்க, அவங்ககிட்ட புத்தி இருக்கும். அதனால ஒரு ஒரு விஷயத்துல நம்ம இறங்கும் போது நம்முடைய பாஸ்டரை மீட் பண்ணணும். பாஸ்டர் இடத்துல கர்த்தர் அந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். எல்லா போதகரும் சொல்ல முடியாது, நம்ம போதகரையும் கரெக்டா செலக்ட் பண்ணிருக்கணும். சிலர் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அந்த ஸ்டாண்டர்ட் இருக்காது. உண்மையிலேயே நல்ல ஒரு மேய்ப்பரா உங்க மேய்ப்பர் இருப்பாரானால் அவரை நீங்க சார்ந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அவருடைய டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த மேய்ப்பர்களை குறித்து ஒரு அழகான வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். சோ மேய்ப்பரிடத்துல புத்தி இருக்குது. அவங்களுக்கு தான் தெரியும், இங்க பள்ளத்தாக்கு இருக்குது, இங்க மேடு இருக்குது, இங்க காடு இருக்குது, இந்த தண்ணி நல்ல தண்ணி, இந்த தண்ணி கெட்ட தண்ணி, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அந்த விஸ்டம், அந்த நாலேஜ் யார்கிட்ட இருக்குன்னா மேய்ப்பரிடத்தில் இருக்குது. ஆகவே மேய்ப்பர்கள் சொல்றபடி நாம் நடக்கும்போது மேய்ப்பர்களுடைய அந்த ஆவிக்குரிய அந்த கவர்னிங், அந்த பாதுகாப்பு அல்லது அந்த மேலாண்மை இவளோடு கூட நாம் செல்லுகிற போது பல சந்தர்ப்பங்களிலே நாம் விபத்துக்கும் நாச மோசத்திற்கும் விக்கினத்துக்கும் நாம் தப்பித்துக் கொள்கிறோம். கர்த்தர் பேசுகிறார், இதை செய்யாத மகனே, இதை பண்ணாதன்ற. ஆண்டவர் அழகா நடத்துவார். விசுவாசிகளை குறித்து அநேக நேரங்களிலே மேய்ப்பரிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். புல்பிட்ட வந்து நீக்கி பேசும்போது நமக்கான வார்த்தை வரத்தானே செய்யுது. இன்னைக்கு அது நடக்குது. ஆகவே உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு ஆவிக்குரிய தலைவன் மேய்ப்பருக்கு இடத்துல நீங்க நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் ஆயிருங்க. நிச்சயமாக அதன் மூலம் ஒரு ஆசீர்வாதங்களுக்கு உண்டு. 6வதா நம்முடைய உதடுகளை நம்ம காத்துக்கணும். சில வசனங்களை நான் சொல்றேன், அதாவது அதிகம் பேசாம இருக்காங்க பாருங்களேன், அவங்ககிட்ட புத்தி இருக்கும். லொடலொடன்னு பேசுவாங்க சிலர், எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி சத்தம் இருந்துட்டே இருக்கும், பதறி பேசுவாங்க. எதை பேசணும் எதை மறைக்கணும் தெரியாது, யோசிக்காம பேசிடுவாங்க, பிறகு நாக்க கடிச்சுப்பாங்க. அப்படி இல்லை, நல்ல ஞானம் உள்ளவங்க, புத்தி உள்ளவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருப்பாங்க, பேசுறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்னப்படுவான்னு ஒரு வசனம் இருக்கு. இப்போ 1-2 வசனங்களை வாசித்துறேன் நான். நீதிமொழிகள் புத்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். யாரு தன்னுடைய உதடுகளை அடக்குறானோ அவன் தான் புத்திமான். இன்னொரு வசனத்தை பாருங்க, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். மதிகட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். அப்போ நீங்க நிறைய பேசாம ரொம்ப கவனமா எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரிஞ்சு நீங்க பேசுறீங்கன்னாவே உங்கள்கிட்ட புத்தி இருக்கு. அந்த புத்தி உங்களை பாதுகாக்கும். நிறைய நேரங்கள்ல நீங்க பேசாம இருக்கிறதே நல்லது. தேவையில்லாம பேசிட்டு மாட்டிக்கிறோமே, பல பிரச்சனை மாட்டிக்கிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துலதான் இருக்கு. நீங்க நாக்க கரெக்டா பயன்படுத்தினீங்கன்னா நீங்க வாழலாம், இல்லைன்னா வீழலாம். வாழ்வதும் வீழ்வதும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ அந்த வார்த்தையை கவனமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நிறை குடம் தழும்பாது, குறை குடம் தழும்பும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, வழக்கு சொல். ஒரு குடத்துல கொஞ்சமா தண்ணி கொண்டு போனா அப்படியே தழும்பும். ஆனா முழுமையாக தண்ணி இருந்துச்சுன்னா அது நிறைவா இருக்கும். அது என்ன செய்யாது, ஆட்டம் போடாது. நல்ல விவரமானவங்க, புத்தி உள்ளவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரனுடன் வீட்டுக்கு சாப்பாட
ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. அந்த வீடு ஒரு எளிமையான வீடு. கீழே துணியை விரிச்சு உட்கார சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அவரோட போனவங்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதாவது பெரிய விரிப்பு, அதுல உட்கார்ந்து இலை போட்டாங்க. இலை போட்ட உடனே ஒரு பக்கம் முட்டை, அப்புறம் ஊறுகாய், உப்பு, அப்பளம்லாம் வச்சாங்க. அடுத்து சாப்பாடு வைக்கணும். இப்போ வேர்க்கும் இல்லையா, அதனால ஒரு பெரிய ஃபேன் அந்த வீட்டுக்காரர் போட்டார். அந்த ஃபேன் காத்து வந்த உடனே அப்பளம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பளம் இங்கும் அங்குமா ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்பொழுது அறிஞர் என்ன சொன்னாரா, 8 அணா முட்டை அப்படியே இருக்குது, இந்த 4 அணா அப்பளம் ஆட்டம் போடுது அப்படின்னு சொன்னாரா. 4 அணா அப்பளம் ஆட்டம் போடுது, 8 அணா முட்டை அப்படியே இருக்குது. அதாவது குறைந்த மதிப்புடையது ஆட்டம் போடுது, மதிப்பு கூடியது ஆட்டம் போடலைன்னு சொன்னாராம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான தகவல். சாதாரண ஒரு விடயம் தான் அதுல முக்கியமான வாழ்வியல அவர் சொன்னார். நிறைய பேர்ட்ட ஒண்ணுமே இருக்காது, ஆனா மடமடன் பேசிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு மாதிரி பேசி பேசி இங்க மாட்டிப்பாங்க. ஆனா புத்தி உள்ளவங்க உதட அடக்கி இருப்பாங்க. உதட அடக்கி வாழுங்க. எதை பேசினாலும் கவனமா பேசுங்க, யோசித்து பேசுங்க. அப்ப அந்த புத்தி உங்களை பாதுகாக்கும். உதட அடக்குனாவே நீங்க புத்திமான் தான், அந்த புத்தி உங்களை பாதுகாக்கும். கடைசியா எதெல்லாம் உங்க கான்சியஸுக்கு பொல்லாப்பா தெரியுதோ, எதெல்லாம் உங்களுடைய மனசாட்சிக்கு துக்கமா தெரியுது, எதெல்லாம் உங்களுடைய மனசாட்சிக்கு தப்பா தெரியுதோ, அதை விட்டுட்டு நீங்க விலகிட்டீங்கன்னா அதுதான் புத்தி. எது ஞானம், எது புத்தி அப்படின்னா, யோபு புத்தகத்துல ரொம்ப அழகா எழுதியிருக்கு. 28:28 யோபுல, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. எதெல்லாம் பொல்லாப்பா தோணுதோ, உங்களுக்கு எல்லாம் எது ஈவிலா இருக்கு தெரியுது, இது தப்புன்னு தெரியுதுன்னா அதை விட்டு விலகிருங்க. அதை விட்டு விலகுனீங்கன்னா அதுதான் புத்தி. புத்தியா நடந்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாங்க இந்த கிராமங்கள்ல, இந்த சிவகங்கை மதுரை சைடு நிறைய கலோக்கியல் வேர்டு பயன்படுத்துவாங்க. அதுல ஒரு வார்த்தை சூதானமாக அப்படின்னு இருக்கு. சூதானமா நடந்துக்கப்பா அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்க. சூதானம் சொன்னா புத்தியா நடந்துக்க, ரொம்ப கவனமா இரு. எதெல்லாம் உங்களோட மனசுல பொல்லாப்பா தெரியுது, இது தப்புன்னு தெரிஞ்சா அதை விட்டு விலகிருங்க. அதாங்க புத்தி, வேற ஒண்ணும் இல்ல. இது தப்புன்னு உங்க மனசாட்சி சொல்லிச்சா விட்டு விலகி வந்துருங்க. பைபிள் வசனம் உங்களுக்கு இது தப்புன்னு காட்டுதா, விலகி வந்துருங்க. அதுதான் புத்தி. சோ இப்படிப்பட்ட புத்திகளை நாம் பெற்று அந்த புத்தியை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த புத்தி உங்களை காப்பாற்றும், உங்களை பாதுகாக்கும். உங்களை யாரும் வீழ்த்தவே முடியாது. நம்ம வீழ்ந்து போறது காரணம் நம்ம தான். அறிவில்லாம பேதையா போயிடுறோம், மாட்டிக்கிறோம், பல பிரச்சனைகளை மாட்டிக்கிறோம். எவ்வளவு தந்திரமா சிலர் பைசா வாங்கும் போது நம்மகிட்ட பேசி வாங்கிடுறாங்க. ஜாமீன் வேற போட்டுடுறோம், மாட்டிக்கிறோம் பாருங்க. கடன் வாங்கி கொடுக்குறோம். அதாவது நம்மகிட்ட பணம் தான் கொடுக்கலாம். நிறைய பேர் பாருங்க, அவங்க கொஞ்ச நேரம் பேசினா அப்படியே மயங்கிடுவாங்க. மயங்கி இவங்க போய் ஜாமீன் போட்டுருவாங்க. அப்படி எத்தனையோ குடும்பம் ஜாமீன் போட்டு இன்னைக்கு சீரழிஞ்சு போயிருக்கு. சமீபத்துல நம்முடைய சகோதரர் ஒருத்தர் இப்படி ஜாமீன் போட்டோம் பிரதர், அவன் கட்டல, ஆனால் தேவ கிருபையினால ஆண்டவர் அதுல இருந்து தப்புவித்தார், காப்பாற்றினார். அதனால அந்த பேசும்போது தப்புன்னு தெரியுதுன்னு சொன்னா அதை விட்டு ரொம்ப கவனமா விலகிடணும். இது தவறா தெரியுது அப்படின்னா அடுத்து நீங்க யோசிக்க வேண்டாம், வெளியில வந்துருங்க. குறிப்பா வஞ்சகமா பேசுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு ரெட் லைட் அடிச்சிடும், மஞ்சள் லைட் அடிக்கும், அப்புறம் ரெட் லைட் அடிக்கும். கிரீன் கலர் தெரிஞ்சதுன்னா சந்தோஷமா இருங்க. மஞ்சள் கலர் எல்லோ லைட்டோ ரெட் லைட்டோ வந்துருச்சுன்னா எப்படியாவது அந்த இடத்துல விட்டு எஸ்கேப் ஆயிடுங்க. எதெல்லாம் பொல்லாப்பா தோணுதோ அதை விட்டு வெளியில வந்துருங்க. அதுதான் புத்தி. இப்படி 7 காரியங்களை மனசுல வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதலாவது, அந்த புத்தி தேவனிடத்தில் இருக்குது, அதனால நீங்க தேவனை சார்ந்து கொள்ளணும். 2வது, அந்த புத்தி தேவ வார்த்தையில் இருக்குது, ஆக தேவ வார்த்தையை இருதயத்தில் எழுதி வச்சுக்கணும். 3வது, அந்த புத்தி முதியோர் இடத்தில் இருக்குது, ரொம்ப சீனியர்ஸ் இருக்காங்க, அனுபவசாலிகள், அவங்ககிட்ட இருக்குது, அதனால அவங்களோட நல்ல ஐக்கியம் வச்சுக்கணும். 4வது, அந்த புத்தி யார்கிட்ட இருக்குன்னா நம்முடைய அப்பாட்ட இருக்குது, தகப்பன்ட்ட இருக்குது. அப்ப தகப்பனுக்கு எப்போதும் ஒபே பண்ணணும், அவரோடு கூட நீங்க நடக்கணும். 5வது, அந்த புத்தி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, 5வது போதகன், அந்த போதகரிடத்துல புத்தி இருக்குது அப்படின்னா பாஸ்டரோட ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும். நமக்கு பாஸ்டரோட ஒரு நல்ல ஒரு இணக்கம், ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும். 6வது,
உதடுகளை மூடணும், அடக்கணும், வாயை அடக்கணும். நீங்க கவனமா பேசி நாக்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு புத்தி இருக்குது, அதை நீங்க செய்யுங்க. 7வதா, உங்களுடைய கான்சியஸுக்கு எதெல்லாம் பொல்லாப்பா தெரியுதோ அதை விட்டு விலகுங்க. அதான் புத்தி. இந்த புத்தி அடைஞ்சிட்டீங்கன்னா அந்த புத்தி உங்களை பாதுகாக்கும். நீங்க நிச்சயம் காப்பாற்றப்படுவீங்க. யாரும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. ஜோமனோமா. நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த இணைய தருணத்திற்காக நன்றி. யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு உங்க புத்தி வரட்டும்ப்பா. உங்களோட சமூகத்திலிருந்து அந்த புத்தியை பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு அந்த புத்தியினால நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும். ஒரு தெய்வீக பிரசன்னம், பாதுகாப்பின் பிரசன்னம் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தட்டும் என்று செபிக்கிறோம். தகப்பனே, உதவி செய்யுங்க சுவாமி. உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய மகிமையை, உம்முடைய கிருபையை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் என்று செபிக்கிறேன். லார்ட், ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இந்த புத்தியினால் உம்முடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படட்டும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.